வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் அப்சைட் பண்ணாலும் திரும்ப வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 22,850 அப்படிங்கிற இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்து மார்க்கெட் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் இதுக்கு கீழே தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அடுத்த நம்ம பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால நம்ம இந்த டைப் போட்டிருந்தோம். மேலே தொட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வருங்க மாதிரி போட்டிருந்தோம். அதே சமயத்தில் இந்த ரேஞ்சு போனிச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு வரைக்கும் வரது வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அதில் தான் மார்க்கெட் ஃபால் ஆகி நம்ம கொடுத்துருந்த அந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு ஒரு செட்டப் வந்து இதுலேருந்து அப்சைடு போயிட்டு நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதில் வந்து ஃபால் ஆனிச்சு. நம்ம சொன்ன ஸ்டேட்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம், மேலே போனால் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிளியராக தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். நம்ம பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 48,906 ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் வந்து மார்க்கெட் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லியிருந்தோம். அதை போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஸ் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ரேஸ் தொட்டால் அதை ஓப்பன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரேஸ் ஃபால் ஆகி அந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரும். செகண்ட் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது ஆனால் செகண்ட் டிஸ்டன்ஸுங்கிறதும் நமக்கு செல் அண்ட் ரைஸ் தான், தொட்டால் இறங்க தான் வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ கீழே அவங்க டார்கெட் முறிச்சிட்டு மேலே போய் க்ளோசிங் கொடுத்தனால இந்த டைப் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் ஸ்டைலில் கேண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தேர்ட் சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து தான் அப்சைடு திரும்ப வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் என்ன தொட்டாலும் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனிச்சு. மார்க்கெட் அதுக்கு ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் முடிக்கிற செட்டப்பில் தான் கேண்டில் முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தாலும் கிளியரான ஒரு டோஜ் ட்ராகன் புல்லட் டோஜ் போட்டுருக்காங்க. ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இது நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ்க்கு மாறின செட்டப் தான் இப்போ இருக்குது. எல்லாமே புல்லிஸில் மாறின செட்டப் தான் காட்டியிருக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,144 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,246 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,390 நேற்றோட ஹை இருக்கும். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,956 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கடுத்து 22,872 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட் இன்னோட லோ 22,798. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடக்கூடாது. இல்லை ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் ஆகுது அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் அப்சைட் திரும்பிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடம் உடைச்சானா அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சி செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த இடம் உடைச்சிட்டாலும் வீக் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ உடைக்காமல் மார்க்கெட் போனிச்சுன்னா அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு ஸ்ட்ராங்கு. இது உடைக்கும் போது மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கும். எப்போ மார்க்கெட்லேருந்து ஃபால் இருக்குன்னா இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மறுபடியும் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வரப்போ மார்க்கெட் வந்து அப்போ உள்ள சூழ்நிலை செட்டப் போட்டு அது என்ன மாதிரி டைரக்ஷனுங்கிறது அது அப்போ தான் சொல்ல முடியும். அது இந்த இடம் வந்தால் தான் அது கிளியராக சொல்லலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்குறது வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமான எல்லா மூணுலேயுமே அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அதனால் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலையும் பார்த்திங்கன்னா அழகாக கிளியராக ஒரு ஹேமர் தான் போட்டுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த இடம் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடம் சொல்லியிருந்தோம். இதில் சப்போர்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோசிங். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கு முன்னாடி எஸ்எல் ஹேண்டிங் இந்த இடத்துல நம்ம எந்த இடம் எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட்டே போகும். அதுதான் நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ இதுபடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணாமல் போனால் கூட திருப்பி வரது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணனால மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,702. அதுக்கடுத்து 50,049. அதுக்கடுத்து 50,462. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 49,236 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 48,975. அடுத்து 48,734. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டிலாம் சொல்லுவோம் அதே ஸ்டைல் தான் இதுலேயும்.
ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணி தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வீக்கு, அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவும் உடைக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக இந்த இடத்த பிரேக் பண்ணால் வீக்குனாலும் நம்ம குறைக்கிறோம். இல்லைனா ஆக்சுவலாக வந்து இதோட டார்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல வர்றப்போ மார்க்கெட் வந்து அந்த சூழ்நிலையில் என்ன டைரெக்ஷன் வருதோ அதை பொறுத்து தான் மாறும். ஏன்னா இதை உடைக்கிறானால மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் யார் பையராக செல்லர் யார் ஸ்ட்ராங்குன்னு பார்த்து முடிவு பண்ணி தான் அதுக்காக மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால் இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றப்போ பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்காக அப்சைடுக்கான இண்டிகேட் தான் இருக்குது. எப்போ இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இது உடைச்சாதான், இது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டோஜா போட்டுருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இந்த கேண்டில் லோ தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக இது பிரேக் பண்ணிட்டு எடுத்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு இது ட்ராகன் பட் வச்சு இதுபடி பார்த்தீங்கன்னா ஹை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு தான். ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த கேண்டோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடமா இருக்குது. செலக்ட் பண்ணி ஆமாம் 76,337 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி செட்டப் இருக்குது. அது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,459 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 76,899, அடுத்து 77,387 இது நேற்றோட ஹை. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 75,900 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 75,610 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டு 75,388. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். மூணும் ஒரே ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணும், மார்க்கெட்டை பார்த்து செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் வீக்காக ட்ரேட் ஆகும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ரொம்ப வீக்கு. இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த இடம் தொட்டுட்டு திருப்பி ஒரு ஹேமர் போட்டு அந்த மாதிரி செட்டப் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மூணுமே அப்சைடுக்கான செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.